இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய 50% வரி விதிப்பினால வந்து இந்த பின்னலாடை தொழிலே வந்து முடங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இறக்குமதி வரி வந்து அமெரிக்காவில் இருக்கும் வியாபாரிகள் வந்து 50% வரி செலுத்தி நம்ம இந்திய பொருட்களுக்கு வந்து இறக்குமதி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய இறக்குமதியை முழுமையாக தடை செய்வதற்குண்டான நோக்கத்தில் அவங்க இந்த செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து வரி வந்து 50% வரி உயர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு நிறுவனங்கள் ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கு? ஆமாம் மேடம், ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 45,000 கோடி அப்படின்னா நாங்கள் வந்து வருடம் ஒன்றுக்கு வந்து 15,000 கோடி வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்படிங்கும்போது மாதம் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500 கோடி வந்து திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது முழுமையாக பாதிக்குது. அதை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் வந்து 2,000 நிறுவனங்களுக்கு மேல் பாதிக்கும். ஏற்கனவே அமெரிக்கா கிட்டத்தட்ட 2 லட்சத்து தொழிலாளர்கள் பாதிப்பாங்க. ஏற்கனவே அமெரிக்க வாடிக்கையாளர்கள் வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த உற்பத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டருக்கு இப்ப எந்த சிக்கல்களும் இருக்கா? இல்ல, இப்ப எப்படின்னாங்க, இப்ப நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் நாம வந்து ஏற்றுமதி பண்ணதுக்கு வந்து பழைய டாக்ஸிலேயே வந்து அது ஏற்றுமதி ஆச்சுங்க. இன்னையிலிருந்து பார்க்கும்போது 50% வரி அதாவது டாக்ஸை வந்து அவங்க செலுத்தி இறக்குமதி பண்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இது வந்து எப்படின்னா இப்ப கையில் இருக்கிற ஆர்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க அமெரிக்கா வர்த்தகர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய அரசும் அமெரிக்க அரசும் ஒரு நல்ல ஒரு சூழல் மாறும் அப்படிங்கிறத வெயிட் பண்றாங்க. அப்படி வந்து அந்த 50% வரியை வந்து அமெரிக்கா வந்து வாபஸ் பெற மாதிரி இருந்தால் இறக்குமதிக்கு வந்து அவங்க வரி செலுத்த வேண்டியதில்லை. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய ஆர்டர்களை தற்சமயம் நிறுத்தி வச்சிருக்காங்க. கையில் இருக்கும் ஆர்டர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இந்தியா வந்து ஒரு உடன்பாடு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து அதை அப்படியே வந்து இன்னைக்கு தொழில் நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. தொழிலாளர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ ஏற்றுமதி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா தொழிலாளர்களுக்கு இதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் இருக்கும்? அவர்களுடைய வேலைக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது இல்லாத சூழ்நிலை உருவாகுமா? கண்டிப்பாங்க. இப்போ எப்படின்னா 40% நம்ம அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கை. அதை வந்து நாம் வந்து அந்த 40% ஆர்டர் வந்து நம்ம ஒரு புதிய நாட்டுடைய தொடர்பு ஏற்படுத்தி அந்த சந்தை வசப்படுத்துறங்கிறது உடனடியாக அது நடக்காது. அது வந்து ரொம்ப நாட்களாகும். ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள் ஆகலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளருக்கு வேலை குறையும் போது இங்கே இருக்கிற தொழிலாளர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டு தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த தொழிலாளர்களை வேலையிலிருந்து அவங்க சொந்த மாநிலத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போது மீண்டும் அந்த தொழிலாளர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு திருப்பூருக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவாயிருங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இந்த வெற்றிடத்தை எப்படி நாங்கள் நிரப்பது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ திருப்பூர்ல இருந்து பின்னலாடை அந்த உற்பத்தி அப்படிங்கிறது வெளிநாடுகளுக்கு குறிப்பா அமெரிக்காவுக்கு அதிக அளவுல ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவை தாண்டி வேற எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கோம்? இல்ல, மெயின் 60% வந்து நம்ம யூரோப் பண்ணிட்டு இருக்கிறோங்க. யூரோப்புங்கிறது பிரான்ஸு, கனடா, இப்படி மாதிரி பெல்ஜியம், எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் 60%. அது என்ன அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு பின்னால யூரோப் வந்து இன்னும் வந்து பழைய நிலைக்கு வரலைங்க. அமெரிக்கா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குற ஆர்டர் அளவு யூரோப்லேருந்து ஆர்டர் வரல. அந்த ஆர்டர்லாம் வரணும், அதிகமாக இந்தியா நோக்கி வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து நமது இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா யூகேயோட வந்து வரியில்லா ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. போன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா துபாயோட அரசோட வந்து கையெழுத்து விட்டுருக்காங்க. இன்னும் வரும் காலங்களில் வந்து வேற புதிய நாட்டோட வந்து 17 நாட்டோட வந்து வரியில்லா ஒப்பந்தம் போடுவதற்கு அரசு வந்து அதாவது அதுக்குண்டான செயல்பாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் வரங்கள் நாட்களாகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வேலை இழப்புங்கிறது 40% வேலை இழப்பு பெரிய அளவு எங்களுக்கு பாதிப்பு வருங்க. இப்போ ஏற்கனவே ஏற்றுமதி செய்துட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரியை தாண்டி வேற புதிய நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா சார்? அப்படி வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த நாடுகள் கிட்ட நம்ம அதற்கான அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
இல்லை நீங்கள் எப்படின்னாங்க, அமெரிக்கா வந்து உலக அளவில் வந்து 39 லட்சம் கோடி தான் இருக்காங்க. இந்தியா வந்து 140 லட்சம் கோடி, நாலில் ஒரு பங்கு தான் அமெரிக்கா. ஆனால் வந்து உலக அளவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 820 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அதில் அமெரிக்கா நீங்கள் 39 கோடி நம்ம அதை விட்டுட்டாலுமே மீதி இருக்கிற நாடோடு நம்ம வந்து தொழில் செய்வதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்குண்டான முயற்சி மத்திய அரசு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படியா இருந்தாலும் நம்ம புதிய சந்தைப்படுத்துவதற்கு நாட்கள் ஆகுங்க. உடனடியாக வந்து நாளைக்கே வந்து நம்ம வந்து இந்த 40% அமெரிக்க ஆர்டர் வந்து வேறு நாட்டோட பண்ணுற மாதிரி சூழல் உருவாகாது. அதுக்கு 1 ஆண்டுகள் ஆகலாம், 2 ஆண்டுகள் ஆகலாம். அது பயணிக்கிறக்க லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த தொழில்துறை எப்படி காப்பாற்றணும், இந்த தொழில்துறை பொருளாதாரத்தை பாதிப்புலேருந்து மீட்டெடுக்கணுங்க, தொழிலாளரை பாதுகாக்கணும். இப்படி நிறைய கேள்வி இருக்குது எங்களுக்கு. இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது.